நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி. தேய்ந்து அழிவேன அன்றி துருப்பிடித்து அழிய மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம பரமக்குடி வக்கீல் சீனிவாச ஐயங்காருடைய பொன்மொழி. இதை தன் மகன் கமல்ஹாசனுக்கு அடிக்கடி சொல்லி அவர் உருவேற்றிக்கிட்டே இருந்தார். துருப்பிடிச்சு அழியக்கூடாது, தேஞ்சு அழியணும், உழைச்சி அழியணும், அப்போ தான் உனக்கு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். அதனால் அவருடைய இழப்பீடுகளை பற்றி கவலையே படாமல் கமல்ஹாசன் வந்து பட தயாரிப்பில் ஈடுபட்டு படங்களை தயாரித்தார். நஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டார். ஏன்னா அதில் ஒரு காரணம் இருந்தது. தன்னுடைய கடுமையான உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் வரும் வரை நம்ம உழைப்போம், அப்புறம் பார்ப்போம். உழைப்பு கிடைக்கலையா, இப்போ ஆதாயம் கிடைக்கலையா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, நம்ம எங்கேயோ தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்குவார். அதாவது மர்மயோகி 150 கோடி பட்ஜெட் அந்த காலத்தில், அந்த நேரத்தில் திரிசா, அப்புறம் அந்த படத்தில் வந்து பத்மபிரியா, ஹேமமாலினி வில்லி, ஸ்ரேயா, திரிசா, ஸ்ரேயா, பத்மபிரியா, இவங்க 3 பேரும் மெயின் ரோலு. வில்லி கேரக்டருக்கு ஹேமமாலினி போட்டு படம் எடுக்கிறதாக முடிவு பண்ணியாச்சு. கதை எல்லாம் முடிவிஞ்சிருச்சு, தீர்மானம் ஆகிருச்சு. ஏஆர் ரஹ்மானை வச்சு ஒரு பாட்டு கமல்ஹாசனை எழுதி பாடி அது பதிவும் பண்ணியாச்சு. சார், அந்த பாட்டு இருந்தால் ப்ளீஸ் மறுபடியும் அதை ஒளிபரப்புங்க சார், அதை ஒரு இதாக விடுங்க சார், அதை நாங்கள் கேட்டுக்கிறோம், காதார கேட்குறோம். மர்மயோகி படத்தை தான் பார்க்கல, அந்த பாட்டனாச்சும் கமல் சார் பாடின பாட்டனாச்சும் நாங்கள் கேட்குறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்திருக்கு. சரி, இவ்வளோ பட்ஜெட்டில் அதுவும் யார் சேர்ந்து 3 பெரிய கம்பெனி, அதாவது அதில் சம்பளம் வந்து இவருக்கு 15 கோடி, டைரக்ட் பண்ணுறதுக்கு 1 கோடி, கிட்டத்தட்ட 1,60,00,000 வரைக்கும் செலவு பண்ணியாச்சு அந்த படத்துக்கு. உலக பொருளாதாரம், அந்த உலக பொருளாதாரம் வந்து படுவீழ்ச்சி அடைந்ததுனால அந்த படம் தயாரிக்க முடியாமல் போச்சு. இல்லாட்டி அப்போவே அந்த ஒரு படம் ஒரு பெரிய ஒரு பேர் எடுத்திருக்கோம். அவார்டுக்கு போயிருந்தாலும், ஆஸ்கார் அவார்டுக்கு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா அதில் ஒரு பெரிய கம்பெனி, இது உலக கம்பெனி, இங்கிலீஷ் கம்பெனி, அதில் வால்ட் டிஸ்னி சம்மந்தப்பட்டிருப்பதாக சொன்னாங்க. அவங்களும் சேர்ந்து, உலகநாயகன் கமல்ஹாசனும் சேர்ந்து எடுக்கிறதாக அந்த திட்டம் இருந்ததான். அவன் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரி, இப்படியெல்லாம் இருக்குது. இந்தியன் 3 என்ன ஆச்சு, இந்தியன் 3 கொடுத்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காரு பாருங்க, சப்ஸ்கிரைபர்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரப்போகுது. அவங்க சொன்னால் தானே நம்ம சொல்ல முடியும். இல்லை நம்மளே கதையை கற்பனையாக, ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சங்கர் ரெடி ஆகிட்டாரு, இந்த ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்னு பொய் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி போனால் அப்புறம் உள்ளதும் போயிருமே. அப்படி எனக்குள்ள வாசகர் வட்டம், அந்த சப்ஸ்கிரைபர்கள் மேலும் குறைய ஆரம்பிச்சிருவாங்களே. அந்த ஒரு கவலையினால தான் நான் வந்து ஒரு தரமான ஒரு செய்திகளை கொடுத்துக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வர்றேன். அதான் அதுக்காக தான் அவர் கமல்ஹாசன் சொன்னதை மறுபடியும் நினைவூட்டுறேன். இப்போ அப்பா சொன்னதை மகன் அதை வந்து வேத வாக்காக எடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. தேய்ந்து அழிவேன், துருப்பிடிச்சு அழிய மாட்டேன். துருப்பிடிச்சுன்னா என்ன, வீணாக வெட்டியாக தண்ணியிலேயே சாக்கடையிலே எங்கேயோ கிடந்து அழிகிறதுக்கு பேர் தான் துருப்பிடிச்சு அழிகிறது. அந்த அழிவு எனக்கு கிடைக்காது. தேய்மானம், அதாவது எந்திரங்களில் தேய்மானம், எந்திரங்கள் ஓட 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 உற்பத்தி அதிகமாகும். அதுதான் கமல் சாருடைய பாலிசி. அதை அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ கமல் சார் வந்து புதுசாக ஒரு முறுக்கு மீசை வச்சுருக்காரு, தாடியும் வளர்த்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா படப்பிடிப்புக்கு கிளம்புற நிலைமையில் தான் இருக்காங்க. இந்த செய்தியை நான் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. படப்பிடிப்புக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் மற்றவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. இன்னும் அடுத்தடுத்த அந்த கதாபாத்திரங்களுடைய கேரக்டர்கள் யார் என்னங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை. அன்பறிவு பொறுப்பில் ஒப்படைச்சிட்டாரு. அன்பறிவு அதனுடைய நுணுக்கமாக இன்னென்ன கதைக்கு இன்னென்ன கேரக்டர், இன்னென்ன ஆள் தேவை அப்படிங்கிறத கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க.
கவனமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதுக்கு அதே இது பண்ணணும். சீக்கிரமாக அதை வேறு அவசரப்பட்டு எடுத்து அது அவசரப்பட்டு இப்போ எந்த பொருளும் செஞ்சோம்னா அது சரிப்பட்டு வராது. அவசரப்படக்கூடாது, நிதானமாக என்னையா இன்னும் எவ்வளோ காலம் ஐயா நிதானமாக இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது, காதில் கேட்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு படங்கிறதாச்சா. ஏன்னா ஒரு தக்லைஃபுங்கிற ஒரு மாபெரும் ஒரு இழப்புக்கு அப்புறம் எடுத்து வைக்கக்கூடிய அடி ஒவ்வொன்றும் கவனமாக எடுத்து வைக்கணும்ல. அதை தான் இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. அந்த எச்சரிக்கை மனப்பான்மை அன்பறிவுக்கு இருக்குது, டைரக்டர்ஸுக்கு இருக்குது, மற்றவர்களுக்கும் இருக்குது. ஆகையினால் நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. 4 மாதத்துக்கு இடையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அடுத்து ராதிகா ஆப்தே. உங்களுக்கே தெரியும், கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடித்தாங்க. ஆலினால் அழகுராஜா படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து தென்னிந்திய பட நிறுவனங்களை பற்றி ஒரு ஒரு கடுமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு பண கஷ்டம், அந்த பண கஷ்டத்தினால தான் நான் வந்து தென்னிந்திய படங்களில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அங்கே போனால் என்ன, அவங்க சுற்றியே ஆம்பளைகள் இருக்காங்க, நான் ஒருத்தி தான் பொம்பளையாக இருக்கேன். அங்கே வந்து நமக்குரிய ஒரு மரியாதையை அவங்க தரல. மேனேஜர் வரக்கூடாது, என் கூட யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பேட் கீடெல்லாம் வச்சு ஒரு நடிகைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவர்ச்சிகரமாக வச்சு தான் நான் உள்ளே வந்திருக்கேன். அப்போ அந்த காஸ்டியூம் டிசைனர்னு ஒரு ஆள் ஒருத்தர் அந்த கம்பெனியை சேர்ந்தவர் வர்றாரு. மேடம், நீங்கள் இன்னும் ஒரு நிறையா பேடு முன்னாலேயும் வைக்கணும் பின்னாலேயும் வைக்கணும், அதாவது மார்பகத்துக்கும் வைக்கணும் பின்பாகத்துக்கும் வைக்கணும் அப்படின்னா. எத்தனை பேடு தான் ஏன் வைக்கிறது அப்படின்னு நான் கடைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரியான ஒரு அவலட்சணமான ஒரு வேலைகள்லாம் இங்கே தென்னிந்திய பட உலகத்தில் நடக்குது. அதை சொல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க ராதிகா ஆப்தே. சரி, இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு என்னென்ன படங்கள் வருது? சிறை படம் வருது, விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிற படம், முக்கியமான படம், அவருடைய கேரியர்லேயே மிகவும் முக்கியமான படம்னு சொல்கிறாங்க. பிரமாதமாக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு படமே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், அவருக்கு மேலும் பல வாய்ப்புகளை தரும்னு சொல்லி எல்லோரும் எழுதுகிறாங்க. இன்னும் படம் வரலை, யாரும் பார்க்கல. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு பிறகு விக்ரம் பிரபுக்கு ஒரு 2 படங்கள் வரைக்கும் புக்காக இருக்குது. ஆகையினால் அவங்க இந்த படங்களை பார்க்காம அது இல்லாமல் அவங்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. ஆக விக்ரம் பிரபுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் ஆரம்பமாகுது கிறிஸ்மஸ்னாலேருந்து. அடுத்து நம்ம நடிகர் விஜயகுமாருடைய மகன் அருண் விஜயினுடைய படம் ரெட்டத்தலை, டபுள் ஆக்ஷன் அதிரடி, அந்த மாதிரி படமாக இவரும் அந்த படம் சூப்பராக போகும் அப்படின்னு அவரும் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த தமிழ் படங்கள் 3 படங்கள், இந்த 2 படங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. கவலையெல்லாம் பார்க்கலாம், பணத்துக்கு நஷ்டம் வராது, கொடுத்த காசுக்கு லாபமாக தான் இருக்கும் நமக்கு அப்படின்னு ஒரு ஆறுதலோடு நம்ம இந்த படங்களுக்கு போகலாம். மோகன்லால் நடித்த படம் ஒன்று வருது, அது பேன் இண்டியா படம். நிவின் பாலி நடித்த படமும் ஒன்று வருது. அப்புறம் ஆந்திராவிலேருந்து 3 பேர் நடித்த படங்கள் வருது. இப்போ அண்மையில் கேரள நடிகர் சீனிவாசன் அவர் இறந்து போயிட்டார். அவர் நல்ல கதை சொல்லி திறமையான ஆள், நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, தமிழ் படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு நெருக்கமான நண்பர். இவருடைய இளமை காலம் வந்து ரொம்ப வறுமை, படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் போதிய வருமானம் இல்லை. இதனால் அவர் என்ன பண்ணாருன்னா டுட்டோரியல் காலேஜில் ஒரு பகுதி நேர ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போது விமலாங்கிற ஒரு பெண்ணை காதலித்தார். இந்த விமலாங்கிற பொண்ணை காதலிச்சதுன்னா எவ்வளோ காலம்தான் காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது, கல்யாணம் பண்ண வேணாமான்னு சொல்லி அந்த சைட்லேயும் நெருக்கடி, இங்கே வீட்டில் அம்மா சைட்லேயும் நெருக்கடி. சரி, கல்யாணம் பண்ண முடிவு பண்ணால் கையில் காசு இல்லை. அப்போ ஒரு வீடெல்லாம் சென்னையில் இருக்குது. அப்போ சென்னை எல்லாம், அதாவது சென்னையில் வந்து தமிழ் படம், மலையாள படம், ஆந்திர படம், தெலுங்கு படம், கன்னட படம் எல்லாமே தயார் பண்ணி விட்டு இருந்த காலம்.
ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் 50களின் 40களின்னு வச்சுக்கலாம் அந்த காலகட்டம். அப்போ காசு இல்லை, கல்யாணம் பண்ணி ஆகணும். விடிஞ்சால் கல்யாணம்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. கையில் காலெலாம் இல்லை. நேர இன்னசென்ட்டு ஒரு சிரிப்பு நடிகர் இருக்கார்ல, அவர்கிட்ட போகிறாங்க. அந்த இன்னசென்ட் வந்து சிரிப்பு நடிகர்னாலும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நகரசபை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர்கிட்ட போய் காசு கேட்குறாரு. அவர் எனக்கு ஒரு 400 ரூபா கொடுங்க, அதை நான் வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னசென்ட்டை கேட்குறாரு. இன்னசென்ட் வந்து ஒரு 400 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த காலத்தில் 400 ரூபாய்ங்கிறது பெரிய தொகை. இவர் வாங்கி பஸ்ஸில் ஏறி ஊருக்கு வந்துடுறார், கேரளாவுக்கு வந்துடுறார். அடுத்த நாள் கல்யாணம். ராத்திரியில் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியாயா? எல்லாம் வாங்கிட்டம்மா, எல்லாம் இருக்குது, ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குமா. தாலி? அதென்னவா தாலி? தங்கத்தில் தாலி கட்டினா அப்போ தான் நமக்கு பெருமை, பொண்ணுக்கு பெருமைடா. வாழ்நாள் பூரா நினச்சி நிற்கிறது இல்லை, தங்கத்தாலி வாங்கணும், உடனே போ வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. ராத்திரி நேரம் எங்கே போய் கேட்பார்? நேர மம்மூட்டி வீட்டுக்கு போகிறார். மம்மூட்டி வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறாரு. என்ன சீனிவாசன் சார், என்ன வேணும், உனக்கு என்னையா வேணும்னு மலையாளத்தில் கேட்குறாரு. விடிஞ்சா கல்யாணம். எனக்கே கல்யாணம்னு சொல்லலையாப்பா, நீ பாட்டுக்கு விடிஞ்சா கல்யாணம்னு வந்து நீ இப்போ நிற்கிறியா? என்ன வேட்டுற விட? ஒரு 4000 ரூபா கடன் வேணும். இந்தா கடன்லாம் அதெல்லாம் இது கேட்காத, 4000 ரூபா தர்றேன், நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறாரு. இல்லை சார், இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் யாருக்கும் சொல்லாமல் நடத்துகிற கல்யாணம். ஏன்னா வறுமையில் இருக்கிற கட்டம் வந்தால் எல்லாருக்கும் சோறு போடணும், அது போடணும், ஒரு வரவேற்புனா அதுக்குன்னு ஒரு செலவாகும்ல. அதை தவிர்க்கிறதுக்காக இவர் வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன், பதிவு திருமணம் தான் வச்சுருக்கேன், அங்கே தாலி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தங்கம் கேட்குறாங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னே இவர் 4000 ரூபாய் திருப்பி கொடுத்து, சரி நான் வரலையா, இந்த வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. அந்த இன்னசென்ட் வந்து 400 ரூபா கடன் கொடுத்தாரு. அது எப்படி தெரியுமா? இன்னசென்ட்டுடைய ஒய்ஃபுடைய தங்க வளையல் இருக்குல்ல, அதை அடகு வச்சு அந்த 400 ரூபாயை கொடுத்துருக்காரு. இவர் கேட்டது 400 ரூபா தான். ஏன்னா அந்த இங்கே அது சொந்த ஊருக்கு போகணும், கேரளாவுக்கு வரணும், அதுக்குள்ளே செலவு இருந்தால் போதும், மற்றதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்னசென்ட் அதை கேட்டார். இது இன்னசென்ட்டை கேட்டார். அவர் வளையலை அடகு வச்சு கொடுத்தாரு. கல்யாணம் நடந்தது, நல்லபடியாக நடந்தது, முடிஞ்சது. இந்த இன்னசென்ட் இருக்கார, அவர் ஒரு நான் சொன்ன இடதுசாரி சிந்தனையாளர். அவங்க அப்பாவுக்கு ஒரு 8 பிள்ளை. அந்த 8 பிள்ளைகளில் இவர் 5வது பிள்ளை. மற்றவங்களாம் எல்லோரும் படிச்சிருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க. இவர் மட்டும் படிப்பு ஏறாமல் சினிமாவில் நடிப்பு தேடி வாய்ப்பை தேடி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரே பிரச்சனை. என்னடா மகனே, நீ ஒன்றும் படிக்காமல் பாரு, மற்றவனை பாரு, உன் அண்ணன் தம்பிகளை பாரு, எல்லாரும் படிச்சிருக்கான், வக்கீலாக இருக்கான், டாக்டராக இருக்கான், ஜட்ஜாக இருக்கான், நீ என்ன தத்தி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த படித்தவர்கள் சாதித்ததை விட இன்னசென்ட் சாதித்தது மிகப்பெரியது. அம்மா சங்கம், கேரள நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, 2 தடவை எம்பியாக இருந்திருக்காரு, ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்திருக்காரு, சட்டத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மாபெரும் சபைதனில் அவர் கௌரவமாக இருந்திருக்காரு. அதை யாரும் சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு அது தெரியலை, பிற்பாடு தான் தெரிஞ்சது. இந்த ஒரு கதையை சொல்லிவிட்டு நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.